சக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததான் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதை தாண்டி நீங்க கஷ்டப்பட ஒண்ணுமே இல்லை. இந்த கஷ்டத்தை பார்த்துட்டீங்கன்னா இனிமே உங்க முன்னாடி வர எல்லா கஷ்டமும் இதெல்லாம் கஷ்டமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா எந்த கஷ்டம்? இவங்களுக்கு சொல் ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கும். பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஃபர்ஸ்ட் அதிகம் ரொம்ப யோசிக்கிற பர்சனா இருப்பாங்க. இவங்க எதையுமே யோசிச்சு 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 அந்த யோசிக்கிறதுலயுமே தவறா யோசிக்கிற விஷயம். ஒரு உதயமாகிற விஷயத்த கரெக்டா பண்ணிட்டா ஓகே. அப்புறம் இவங்க என்னன்னா நிறைய இழந்து போயிருவாங்க. நிறைய விஷயத்த வாழ்க்கையில டக்குன்னு ஒரு விஷயம் எடுத்து எறிஞ்சு பேசுறதுனாலயோ மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுங்கிறத யோசிக்காம புண்படுத்திவிட்ட பேசிட்டு ஐயோ நம்ம அப்படி பண்ணிருக்க வேண்டாம், நம்ம இதை இழந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப துன்புறுத்தப்படுவாங்க. இவங்களே அந்த துன்பத்துக்கு ஆளாக நேரம். அதாவது ஒரு விஷயத்த இப்போ என்னன்னா கரெக்டா நம்ம பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா பண்ணலாம். ஒரு லேசி எதையுமே ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறது, அதை ஒரு டேக் இட் சீரியஸ் எடுக்காம சிம்பிளா எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தினாலதான் இவங்க கஷ்டப்படுவாங்க. இப்போ அந்த விஷயத்த கரெக்டா கையாண்டா அதுல ஒரு சக்சஸ் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுமே அந்த அஜாக்கிரதையில விட்டுட்டு என் நாடு போச்சு என் வீடு போச்சுன்னு கஷ்டப்படக்கூடிய ராசி தான் இந்த ராசி. தெரிஞ்சுமே அதான் 100% தெரியும். ஆனா ஒரு இப்போ பாத்துட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போயிட்டே இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம் அது போறதுக்குள்ள பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அங்கதானே போகுதுன்னா பிடிச்சிருவேன் விழுந்துரும். அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்தே பிடிச்சிருக்கலாம்ல, இல்ல இதை தாண்டி போகும்போது அது பிடிச்சிருக்கலாம்னு யோசிக்கக்கூடிய கேரக்டர். முன்னாடியே பண்ணா என்ன பின்னாடி யோசிக்க வேண்டிய கஷ்டங்கள் வராது. அது ஃபர்ஸ்டே எல்லாமே பண்ணிருந்தா பிரச்சனை இருக்காது. அந்த லேசினஸ் தான் என்ன ஆகும்னா இவங்களை நிறைய இழப்புகளுக்கு ஆளாக்கிறோம். கண்டிப்பா மேம். இந்த லேசினஸ்னால இவங்க நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த காலகட்டத்துல இன்னும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தப்பு அதை இன்னும் அதிகமாக்கி அந்த பிரச்சனையை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். சோ அதனால இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா எந்த தப்பை பண்ணக்கூடாது. இவங்க மத்தவங்களை டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது மத்தவங்களுக்கு தெரியும் அது நம்மள பண்றாங்க டாமினேட் பண்றாங்கன்னு. ஆனா அவங்க அப்படி நினைச்சுக்கவே மாட்டாங்க. நான் ஒரு ரூலிங் கேரக்டர்ல இருப்பாங்க. நம்ம சொல்றேன் அந்த மாதிரி அவங்க அதை மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருவாங்க, நமக்கு அது ஹர்ட்டிங்கா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அப்படியே நான் சொல்றத சொல்லிட்டு உனக்கு அது கஷ்டமா இருந்தாலும் எனக்கு தெரியல, எதையுமே என்ன இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, விருச்சிகத்துக்கு என்ன நேரத்துக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. சீரியஸா இப்ப ஒரு கேள்வி ஒன்றா இருக்கும், அதுக்கு என்ன ரியாக்ஷனுங்கிறதே பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும். நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த விருச்சிகத்துல ஒரு நபர்கள் உங்க நண்பர்களா இருந்தாங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா இந்த இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆச்சரியக்குறியெல்லாம் கொடுக்கணும்ல. இந்த நேரத்துல இப்ப நீ சிரிக்கணும்னா சிரிப்பா, ஆனா அவங்க நீங்க என்ன கொடுங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இவங்க இப்படியேதான் இருக்கும். இப்ப நம்ம சொல்றத கேக்குறாங்களா இல்ல கேட்கலையா, இல்ல இப்ப சிரிப்பு வருதா இல்ல அழுக வருதா. ஆனா உண்மையான பாசத்துக்கு சொந்தக்காரங்க. பாசம் இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மேல ரொம்ப ஈஸியா யாரும் நம்ப மாட்டாங்க. அது 100% உண்மை. ஒன்ஸ் ஒருத்தவங்க நம்பிட்டாங்கன்னா கடல் அளவு நம்புவாங்க, ரொம்ப நம்புவாங்க. அப்படி நம்பிக்கை துரோகம் வந்ததுன்னா அதையும் தாங்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் பழிவாமே ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. பழிவாங்க சிறந்தவங்க, காலம் காத்திருப்பாங்க பழி வாங்கிடலாம் அப்படின்னு. பாசமும் அதிகம், பழி வாங்குறதும் அதிகம். கொஞ்சம் புரிஞ்சுக்காத புதிர், ஒரு புரியாத புதிர், அப்படித்தான் புரிஞ்சுக்க முடியாத புதிர் கொஞ்சம் கஷ்டம் அவங்கள ரீட் பண்றது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வெளியே வரணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம், எந்த கோவிலுக்கு போகலாம்? முருகன் தான். ஏன்னா செவ்வாய் அதிபதிங்கிறதுனால இவங்களுக்கு முருகரை பிடிக்கிறதே தான் ஒரு சரணமே தான் ஒரு வழி. வேற நாங்க கொடுக்கப்பட்ட அது முருகன் கோவில் எங்க இருந்தாலும் அவங்க போலாம், தப்பு இல்லை. இன்னொரு விஷயம் நாங்க இப்ப என்னுடைய ஒரு விஷயம், நான் படிச்ச வேதிக் அஸ்ட்ராலஜி வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், அதுல நிறைய தடைகள் இருக்கு அப்படின்னா இவங்க பலி செலுத்துறது, அது கோழியா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், எதுவோ அவங்களுக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தபடி ஒரு பலி செலுத்திட்டு, இப்ப ரொம்ப நாள் ஸ்டக்கிங்ல ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பலி செலுத்துறதன் வழியா அந்த பிரச்சனைகள் தடைகள் நீங்கும். அதுதான் அந்த ராசிக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வேதிக் அஸ்ட்ராலஜில நான் படிச்சது, அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பரிகாரம் அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா.
விருச்சகராசி நேர்களே, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய தடைகள் இருந்து பெரிய பெரிய தடைகளோ சின்ன தடைகளோ இருந்தாலும் உங்களால அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சல பலி செலுத்துறது மட்டும்தான், அதுல இருந்து மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்ற முடியுமே தவிர வேற பரிகாரங்கள் கிடையாது. சோ நீங்க இந்த பரிகாரத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 100% உங்க லைஃப்ல வந்து தடைகள் விலகி சக்சஸா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில, உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. ஆமா, அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா, இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்த பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். கண்டிப்பா. சோ எனக்கே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா, சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது, இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்லை, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் முற்பிறவி கர்மா அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ஒரு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இல்ல, எல்லா பர்சனும் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அத வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.